என் பேர் விஜயானந்த்ங்க, அட்வொகேட்டுங்க. இந்த வழக்குக்காக அதாவது விஜயராகவன் சத்யானந்த் மேலைங்க கடந்த 20/6/2023 திருமதி அவங்க பேர் என்ன அமுதா ராணிங்கிறவங்க பேரில் நாங்கள் புகார் கொடுத்து தமிழக கலெக்டர் எல்லாருக்குமே முதலமைச்சர்கள் எல்லாருக்கும் நம்ம மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு பெண்டிங்கில் இருக்குங்க, விசாரணையில் இருக்கு. அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் கொண்டு போய் வழக்காக வந்து சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னாங்க, இப்போ 56 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர்னு இவர் சொல்றாரு, சத்யானந்தன் சொல்றது 65 லட்சம் பேருங்க. இந்த 65 லட்சம் பேரும் இப்போ மேல இருக்க 5 லட்சம் பேருக்கு பணம் வருது. இப்போ 1,26,000 காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் 1 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அப்போ 17 லட்சம் 1 லட்சம்னா 17,000 கோடி ரூபா வசூலாயிருக்கு. இப்போ 17,000 கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு? அதுக்கு வந்து 200 புதிய நிறுவனங்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் சப்ளிமெண்டரி கம்பெனிஸ், எல்லா பேரும் எங்கள்கிட்ட அட்ரஸ் இருக்கு. இந்த 200 நிறுவனங்கள்ல இருக்கிற காசை தான் இவங்க கொடுக்குறாங்க. அந்த மாத்திரைங்கிறது வந்து அது ஒரு வசிய மாத்திரைங்க. அதை வந்து என்ன மாத்திரை, அதில் என்ன பொருள் கலந்துருக்கு, அந்த வசிய மாத்திரையை தயாரிக்கிறது வந்துங்க திரு ரவி. இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் அந்த கம்பெனி வச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில் இந்த நிறுவனம் இருக்கு. அவர் தான் கூட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட போட்டோ எடுக்க வைக்கிறாரு, தமிழிசை கிட்ட. அவர் தான் கூட்டி கொண்டு போய் திரு பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையை சந்திக்க வச்சிருக்காங்க. இப்ப இவங்க பேக் எண்ட்ல யார் இருக்கிற, அரசியல் காரணங்கள் என்ன இருக்கு? இப்ப ஏற்கனவே V3 ஆன்லைன் மாதிரி 15 நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடி இருக்காங்க. 15 நிறுவனங்கள். அந்த V3 ஆன்லைன் டிவி மட்டும் 1000 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. 1000 கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க. இப்ப இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க. 17,000 கோடி ரூபாயை வசூல் ஆக்கியாச்சு. அவங்க சொல்ற கணக்குப்படி இந்த 17,000 கோடி ரூபாய் இப்ப அடிச்சுக்கிட்டு ஓடணும். அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. அடிக்க போறது யாரு? விஜயராகவன். இப்ப மாட்ட போறது யாரு? சத்யானந்துங்க. இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஒரு இந்த நிறுவனத்தோட எம்பின்னு சொல்லிக்கிறாரு ஒழிய இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவர்கிட்ட என்ன பணம் வந்திருக்கு, இவர் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்காரு, இவர் எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு எந்த இடத்துலயும் ஓப்பனா யாரும் சொல்லவே முடியாது, சொல்றதும் இல்லை. இப்போ வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, ஆனா கைது இன்னும் பண்ணவே இல்லை. ஏன் கைது பண்ணலைன்னா இது அரசாங்கத்துல தான் நம்ம கேட்கணுங்க. அரசியல் அதுதாங்க. இப்ப இவர் வந்துங்க பாண்டிச்சேரி கவர்னரை வந்து சந்திச்சு 50 பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு விஜயராகவன். அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுல இந்த சத்யானந்தும் ஒருத்தர். இந்த நிறுவனத்துல இருக்கிற 16 எம்டிஸ், மொத்தம் 16 பேர் மொத்தத்துல இந்த இதுல இருக்காங்க. அதோட அத்தனை இது நம்ம கிட்ட எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப இந்த 16 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல? 200 நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க, ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல? சரி, அவர் சொல்றாரு பணம் வாங்கினது 1 லட்சம் பேர், எத்தனை பேர்கிட்ட வாங்கி இருக்காங்க, ஏன் கணக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ 55 லட்சம் பேர் சார், சட்டத்துல இடமே இல்ல சார். MLM நிறுவனம் நடத்துறதுக்கு ஒருத்தர் பணத்தை வாங்கி இவர் மாத்திரை கொடுக்குறேன்றார். அந்த மாத்திரைக்கு குறைஞ்சபட்சம் 5% ஜிஎஸ்டி கட்டியிருந்தாலும் 17,000 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டி இருக்கணும்? அப்ப ரவி கட்டியிருக்காரா? கடலூர் ரவி, அவர் தான் இந்த மருந்து சப்ளை பண்றவர். வீராஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்துக்கும் இவர் தான் சப்ளை பண்ணாரு. இப்ப இருக்கிற MyV3 ஆர்ட்ஸுக்கும் இவர் தான் மருந்து சப்ளை பண்றாரு. அந்த மாத்திரைகளுடைய மதிப்பு என்ன? அதுக்கு சார் அவ்வளவுதான், முடிஞ்சுதுங்க. இனி கிடைக்காதுங்க. இப்ப வந்துங்க விஜயராகவன் வந்து இது வரைக்கும் 11 முறை வந்து மொரிஷியஸ் போயிருக்காருங்க. விஜயராகவன் 11 முறை மொரிஷியஸ் போயிருக்காரு. இதோட ஒரிஜினல் எம்டி யாருங்க? விஜயராகவன். அவங்க தம்பி சிவசங்கர், அவங்க தங்கச்சி அக்கா வந்து குமாரி. இவங்க 3 பேர் தான் அதோடைய ஒரிஜினல் ஓனர்ஸுங்க. இந்த 3 பேர் தான் ஒரிஜினல் ஓனர்ஸ். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த 3 பேர் தான் ஒரிஜினல் ஓனர். இப்ப அவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி யார் மேலுமே பண்ணலைங்க. நாங்க புகார் கொடுத்துருக்கோம். எங்க புகார் இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க வந்து இதுலயே வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லயே 20/6 கடந்த ஆண்டு 2023லயே நாங்க அமுதாராணிங்கிறவங்க பேர்ல வச்சு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். இந்த தடுக்கணும், இந்த மாதிரி முறையோட தடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிறோம். அதை கொடுத்து கூட அவங்க நடவடிக்கை எடுக்கல. காவல்துறை நேரில் கொடுத்து கலெக்டர் 2 முறை புகார் கொடுத்துருக்கோம். இதே கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸ்ல அதோட ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்கு. ஏற்கனவே அமுதாராணி 2 முறை அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் முடியாம தான் உயர் நீதிமன்றத்துல நாங்க வழக்கு கொடுத்துருக்கிறோம். இப்ப அதை வந்து இதுல வந்து நீங்க வந்து நம்ம பத்திரிகையாளர் என்னன்னா, இப்ப 60 லட்சம் பேர் வாங்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. மறுபடியும் நிறைய பேர் வேலை சேர்ந்துருக்காங்க. அது ஏன் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுதான் இப்ப வந்து நம்ம பெரிய தவறு பண்றோம். இப்போ 17,000 பேருக்கு 17 லட்சம் பேருக்கு தர்றாங்க சார். 1 லட்சம் வாங்கிக்கிட்டு மாசம் 12,000 தர்றாங்க சார். ஒரு சாதாரணமா நினைச்சுக்கோங்க, நம்ம பேங்க் என்ன வட்டி தருது? பேங்க்ல நம்ம போட்டோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு
வெறும் 700 800 வாடி தர்றாங்க. என்னங்க 5 வட்டி வாங்கினா கந்து வட்டி, 5 வட்டி வாங்கினா கந்து வட்டி, 1,26,000 வாங்கிட்டு மாசம் 12,000 கொடுக்குறீங்க. அது எந்த சட்டத்துல வரும்? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்டுருவோம். சரி, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நன்றிண்ணா, நன்றி.